கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே மக்கப் பண்ண தேவையில்ல. ஸோ அதே மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் நீங்க சால்வ் பண்ணாவே எக்ஸாம்ல இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் சரி நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு தொகை கூட்டு வட்டியில் 4 வருடங்களில் 2 மடங்கு ஆகிறது எனில் 8 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு தொகை அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு சொல்லல. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ₹1 எடுத்துக்கலாம். அது 2 மடங்கு ஆகுதுன்னா ₹2 ஆகுறதுக்கு 2 மடங்காக எத்தனை வருஷம் ஆகுது? 4 வருஷம் ஆகுது. ஸோ அகைன் இந்த ₹2 ₹4 ஆகுறதுக்கு அகைன் 4 வருஷம் எடுத்துக்கும். அடுத்தது இந்த ₹4 அகைன் இது 2 மடங்கு ஆகுறதுக்கு ₹8 ஆகுறதுக்கு 4 வருஷம் எடுத்துக்கும். ஸோ அப்போ ஒரு தொகை 8 மடங்கா மாறதுக்கு 4 + 4 ஆட் பண்ணா 12 வருடங்கள் ஆகும். 12 வருடங்கள் ஆகும். இதே கொஸ்டினை தனி வெட்டியில, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது போகலாம். ஒரு தொகை தனி வெட்டியில் 2 மடங்காக 4 வருடம் ஆகும் எனில் 8 மடங்காக எத்தனை வருடம் ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இங்க பாருங்க, இங்க எத்தனை மடங்கா கொஸ்டின் கேட்கறாங்களோ இங்க 8 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்கறாங்க. அப்ப 8 - 1 வகுத்தல் மேல 2 மடங்கு சொல்லிருக்காங்க. அப்ப அந்த 2 - 1 இன்ட்டு இங்க 4 வருடம் கொடுத்துருக்காங்க இன்ட்டு 4. ஸோ 8 - 1 7 வகுத்தல் 2 - 1 1 இன்ட்டு 4. 4 × 7 28. ஸோ அப்ப ஒரு தொகை 8 மடங்காக மொத்தம் 28 வருடங்கள் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு தொகை கூட்டு வட்டியில் 5 வருடங்களில் 3 மடங்கு ஆகிறதெனில் 9 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ இங்க ஒரு தொகை அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லல. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ₹1 எடுத்துக்கலாம். அது 3 மடங்கு ஆகுது. ₹3 மாறுது. எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல. ஸோ கொஸ்டின் கேட்கறாங்க 9 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும் கேட்கறாங்க. ஸோ இது 3 மடங்கு ஆனிச்சுன்னா 3 × 3 9. ஸோ அகைன் இங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சோ, அதாவது 1ல இருந்து 3 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சோ, அகைன் இந்த வேல்யூ 3 மடங்காக அதே டைம் தான் எடுத்துக்கும். அப்ப இங்க 5 வருஷம்னா அடுத்து இதுவும் 5 வருஷம் தான். ஸோ அப்ப ஒரு தொகை 9 மடங்கா ஆகிறதுக்கு 5 + 5 = 10 வருடங்கள் எடுத்துக்கும். சரிங்களா. ஸோ இதே கொஸ்டினை தனி வட்டியில கேட்டாங்களா. ஒரு தொகை தனி வட்டியில் 3 மடங்காக 5 வருடங்கள் ஆகிறதெனில் 9 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகுதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, எத்தனை மடங்குன்னு கேட்கறாங்களோ அதை இப்போ இங்க எத்தனை மடங்கு கேட்கறாங்க? 9 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகுதுன்னு கேட்கறாங்க. அப்ப இந்த 9 - 1 வகுத்தல் மேல 3 - 1 இன்ட்டு இந்த வருடம் இன்ட்டு 5. ஸோ 9 - 1 8 வகுத்தல் 3 - 1 2 இன்ட்டு 5. ஸோ அப்படியே 8 2ஆல் கேன்சல் பண்ணா 4. 4 × 5 = 20. அப்போ ஒரு தொகை தனி வட்டியில் 9 மடங்காக மொத்தம் 20 வருடங்கள் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த 2 சமயம் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அதாவது ஒரு தொகை கூட்டு வட்டியில் 2 மடங்காக 4 வருடங்கள் ஆகும் எனில் 16 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும்னு கேட்கறாங்க. அதே மாதிரி ஒரு தொகை தனி வட்டியில் 3 மடங்காக 5 வருடங்கள் ஆகும் எனில் 27 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும்னு கேட்கறாங்க. இந்த 2 சமயம் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.